வேலு புள்ளைங்க தான் கன்ஃபார்ம். அப்பா அங்கதான் இருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய். இவர்தான் மிஸ்டர் வேலு. ஹலோ ஹலோ. அது டை. ஓ சாரி, இது கை. வணக்கம். ப்ளீஸ் உட்காரு. உட்காரு. ஆமா, எங்க உங்க அப்பாக்கள்? அவங்களையும் நான் இப்ப பாக்கணுமே. அதெல்லாம் வேணாம். காம்பினேஷன் என்னன்னு சொல்லுங்க. பெரிய மாப்பிள்ளை பாட்டுவாதியாரா இல்ல சின்ன மாப்பிள்ளை ஹிந்தி வாதியாரான்னு? இது வரைக்கும் நான் சின்ன மாப்பிளையும் ஹிந்தி வாத்தியாரையும் சேர்ந்தே பாக்கலையே. அப்ப நீங்க தான் போகணும். உங்க அப்பாவை கூப்பிட இவர் எதுக்காக போறாரு? மணி கூப்பிட்டாலே எங்க அப்பா வருவாங்களே. மணி அடிச்சா கூட வருவார் சார். சிறைச்சாலை அனுபவம். மாதா கோயில் மணியை சொன்ன அது சார். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில எங்களுக்கு இருக்கிற மில்லுல லேபர்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி. அத பத்தி ரூமுக்குள்ள உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கடவுளே நினைச்சா கூட எங்க 4 பேரை ஒண்ணா பார்க்க முடியாது சார். நான் போய் வேலுவோட அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். சார் எஸ் சார். என்ன சார் வேலை? மணி புரோட்டா. ஐயோ இந்த கர்மாந்தத்தை என்னால மறக்க முடியலையே. வெரி ஃபன்னி சார். ஃபேக்டரியில லேபர்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். அதனால ஆளுங்க உள்ள பூந்து பயங்கர கலாட்டம் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டியை டைட்டா போடணும் சார். நீங்க இதெல்லாம் பாக்குறதே இல்லையா? அப்பா முதல்ல இவர் செக்யூரிட்டி தான் பாத்துட்டு இருந்தாரு. ஏய் சு. வேலு டாய் வேலு. அது இந்த கல்யாண விஷயமா நாங்க இங்க உங்ககிட்ட பேச வந்துட்டோமா, அதனால அந்த ஃபேக்டரி யாராலையும் கவனிக்க முடியல. டாய் வேலு. என்ன இங்க உட்கார்ந்திருக்க? எது? டேய் வேலு. யார் நீங்க? உங்களுக்கு எப்படி இவரை தெரியும்? நல்லா கேட்டீங்க. நான் மேனேஜரா வர்க் பண்ற பேங்க்ல இவன் செக்யூரிட்டி வாட்ச்மேனா வர்க் பண்றான். எது? வாட்ச்மேனா? மாப்ள என்ன இவர் வளர்றாரு? இவன் மாப்பிளையா? என்ன கன்றாவிடாது. ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத உதவாக்கற நானே பிரயோஜனம் இல்லன்னு வேலையை விட்டு தள்ளிட்டேன். இவனுக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறீங்களா? கிழிஞ்சது உங்க குடும்பம். என்னங்க இது ஒரு குழப்பம்? அம்மா ஏன் குழப்பம் கிழப்பம் சின்ன விஷயத்தை பெருசாக்குற? அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ஐடியா வரும், குழப்பம் தீந்துரும். வேலு சீக்கிரம் ஏதாவது யோசிங்களேன். நீங்க சொல்றது வேலுமணி தானே? நான் உன்ன சொன்னேன். நான் வேலுசாமி. வேலுமணி எங்க அண்ணன். சின்ன வயசுல உருப்பாம சுத்திட்டு இருந்தா அப்பா வீட்டு விட்டு விரட்டிட்டாரு. அப்படியா? பாக்க 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல இருக்கீங்க. அது ரெட்டை. பிறந்த உடனே கத்திரி போட்டு வெட்டிட்டாங்க. என்ன கொஞ்ச நேரத்துல நான் விலவலத்து போயிட்டேன். டோன்ட் வரி, டவுட் கிளியர். அவன் என்னமோ பேங்க்ல ஆபீசரா இருக்கான்னு சொன்னானே, வாட்ச்மேனவா இருக்கான். சே சே சே, அப்பா வந்த உடனே அவர்கிட்டயும் சொல்லணும். ஹாய் டாடி. வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதா? பிரச்சனை என்னங்க பிரச்சனை? மணி போய் நான் வந்ததுதான் பிரச்சனை. அதை விடுங்க, அவரையே பேச சொல்லிட்டேன். எனக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரே சன்ன உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். உங்களுக்கு 2 பசங்க இல்ல? யார் சொன்னது? யார் சொல்லணும்? பெத்தவங்க நீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ அப்பா, என்ன புதுசா ஒருத்தர் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியல என்னமோ ஒண்ணு நடந்திருக்கும்னு. உதவாக்கரையா இருந்த உங்க மூத்த பையனை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. அது இப்போ புரியுதா வேலுமணி? அப்பா எவ்வளவுதான் அண்ணன் மனசை விட்டு வெளியே தூக்கி போட்டாலும் அவன் பேரை மட்டும் மறக்காம இருக்கீங்களே நீங்க. என்ன சார் இது ஒண்ணும் பெரிய குழப்பமே இல்ல சார். உங்க மூத்த பையன் பேர் வேலுமணி. அப்படியா? அவன் தான் பேங்க்ல வாட்ச்மேனா வர்க் பண்றான். அப்படியா? இது உங்க செகண்ட் சன் வேலுச்சாமி. அப்படியா? என்ன கன்றாவிடாது. உங்க பசங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்க. இப்போ ஓகேயா? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. எனக்கு ஓகே. ஓகே, நீங்க கிளம்புங்க, நாங்க கல்யாண பேச்சு பேசணும். சரி அப்ப நான் வரட்டுமா வேலுமணி? இது வேலுச்சாமி. வரட்டுமா? பாய். சன் டாடி சன் டாடி செகண்ட் சன். எவ்வளவு அஃபெக்ஷன். அப்பா இம்சை போயிடுச்சு. சம்பந்தி இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா உங்க 4 பேரையும் ஒன்னா பாத்துட்டேன். அது போதும் எனக்கு. எது 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து பாத்தீங்களா? எப்போ? என்னப்பா அது நம்மளே குழப்பறாரு. ஏதோ அப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாலும் ஒரு மாதிரியா 4 பேரையும் சேர்ந்து பாத்துட்டேன்ல. இப்ப என்னுடைய ஆசை என்னன்னா நீங்க 4 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வரணும். நாங்க உங்களுக்கு எதிர் விருந்து தரணும். நாங்க 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. எங்க சன்னுகளுக்கு எங்களுக்கு திருஷ்டி விழுந்து. அதனால எங்க சன்னுகளை அனுப்பி வைக்கிறோம். அதான் ஈஸி. இது ரொம்ப கஷ்டம். அரிக்குது சார். ஃபேக்டரியில வேலை. ஃபேக்டரியில அரிப்பெல்லாம் இருக்கா சார்? அது சரி விடுங்க. அதுவும் நியாயமா தான் இருக்கு. எங்க கெட்டப் இதுக்கு? ஓல்டு கெட்டப்லயே வாங்க. என்ன சார் சொல்றீங்க? நானும் ஓல்டு கெட்டப் தானே, அதத்தான் சொன்னேன். நீங்களும் பாட்டு வாத்தியாரும் அவசியம் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு அங்க ஒண்ணு வச்சிருக்கேன். ஏன்பா அந்த ஆள் நம்மளோட வயசான வயசுல தான் வர சொன்னா? அண்ணே இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? அந்த பொண்ணுங்க கிட்ட நைஸா பேசி நேரா பெட்ரூம் வரைக்கும் போய் பொட்டி எடுத்துட்டு வரதான் நம்ம வேலை. அதுக்கு இதுதான் சரி. வாங்க. ஓகே ஓகே. ஹலோ 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 ஹலோ. அடே மாப்பிள்ளைங்களா, வாங்க வாங்க. சாரிங்க, அப்பாவால வர முடியலைங்க. பரவாயில்ல, ஒரு வகையில அதுவும் ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு?
கல்யாணத்துக்கு நகை ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஷாப்பிங் போறோம். கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? என்ன அவசரமா? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்களே சொல்லுவாங்க. வர வெள்ளிக்கிழமை அருமையான நாள், அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கோ. அது வேற ஒண்ணு இல்லையே, நாங்க வந்து இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு போய் எங்க வேலையெல்லாம் எங்க மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும். அதான் விளையாடுறீங்க பாத்தீங்களா? குசும்பு மாப்பிள்ளை. என்ன? நீங்களே லெட்டர் போட்டு உங்க மேனேஜர்களை இங்க வரவழைச்சிட்டு இப்ப கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போறேங்கிறீங்களே. நாங்க வரவழைச்சோமா? பின்ன நானா வரவழைச்சேன்? நம்பலையா? கூப்பிடுறேன் பாருங்க. மேனேஜு, மேனேஜு, யார் வந்திருக்காங்க பாருங்க. ஏப்பா இந்த தேங்காய் தலைவி எங்கப்பா இங்க வந்தாருங்க? அதானே, சரி அமைதியா இவங்க தானே உங்க மேனேஜர்? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்குங்க. ஏன் ரெண்டு பேருமே மொட்டை அடிச்சிருக்காங்க? இவங்க எங்களுக்கு அடிக்க கூடாதுன்னு நாங்க இவங்களுக்கு அடிச்சு விட்டோம். வெரி குட் பாலிசி. நீங்க உங்க மேனேஜர்களோட ஃபேக்டரி விஷயத்தை பேசிக்கிட்டு இருங்க, நாங்க போய் ஷாப்பிங்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறோம். வாங்க வாங்க. அண்ணே, நீங்க இந்த வீட்டுல சுத்திட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அது காரணமே அந்த பொட்டி தான். நாங்க விடா கண்டன் தொடா கண்டன். குழப்பாத. எங்க இந்த பொட்டி சொல்லுங்க. ஏய், என்ன மிரட்டுறீங்க? சொல்லணும்னா என்னடா பண்ணுவீங்க? நீங்க வேஷம் போட்டது எங்களுக்கு தெரியும். வீட்டுல சொல்லுவோம், அப்புறம் நீங்க ஃப்ராடுன்னு வெளியே அனுப்பிடுவாங்க. டேய் மொட்டை, எங்களை ஃப்ராடுகன்னு வெளியே அனுப்புனா எங்க மேனேஜர் உங்களையும் ஃப்ராடுகன்னு அனுப்பிடுவாங்க. மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்லைன்னா மண்டைக்கு உள்ளே ஒண்ணு இல்லையா? சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? டேய் டேய் போடா. இருப்பா. டேய் உங்கடா உங்க மொட்டை டங்களா. அவங்க எப்படி பொட்டி எடுத்தாகணும் அப்ப பாத்துக்கலாம். மன்னிச்சுக்கணும், நேத்து எங்களால வர முடியல. என்ன விருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வரீங்க? ஆமா, ரொம்ப அவசரம். பாம்பே மில்ஸா மெட்ராஸ் மில்ஸா? என்ன ஹோட்டல்ல கேக்குற மாதிரி கேக்குறாரு? அது வேற ஒண்ணு இல்ல, ஹிந்தி வாத்தியாரா பாம்பே மில் சாப்பிட்டு தான் பழக்கம் இல்லையா? ஆஹா, நீங்க பெரிய கோடீஸ்வரங்க. நீங்க கேட்டிருந்தா பாம்பே மில்ஸ், டெல்லி மில்ஸ், கல்கட்டா மில்ஸ் ஆல் இந்தியா லெவல்ல அரேஞ்ச் பண்ணிருப்பேனே. அச்சா ஹே, அத விடுங்க. விருந்து சாப்பிடுறதுக்கு முன்னால லேசா மருந்து சாப்பிடலாமா? மருந்தா? நான் சொன்ன மருந்து இதான். தயவு பண்ணி என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க, அவளுக்கு தெரியாது. கல்யாணமாகி 25 வருஷமா அவளுக்கு தெரியாம தான் இதை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். 25 வருஷமா சாப்பிடுறேன்னு சொல்றீங்க, ஃபுல் பாட்டில் அப்படியே இருக்கு. மிஸ்டர் விஸ்வநாதன், எல்லாரும் சிப் பண்ணி சாப்பிட்டதா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன நக்கி நக்கி சாப்பிடுறீங்களா? ஐயோ இல்லீங்க, நான் தினம் தினம் இதே மாதிரி ஒரு ஃபுல் பாட்டில் சாப்பிடுறது வழக்கம். இந்தாங்க அடிங்க. இதெல்லாம் பழக்கம் இல்லீங்களே. பழகிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருக்கா கப்புனாடி. என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷம் பீறிக்கிட்டு வருது. இத பத்திரிக்கைக்கு கூட சொல்லிட்டேன். ஐயோ, இதை ஏங்க பத்திரிக்கையில சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி தெரிஞ்சிருமே. அட நீங்க ஒண்ணு, நான் கல்யாண பத்திரிகையில சொன்னேன். கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் மகன் வேலுமணிக்கும் பொள்ளாச்சி பொன்னுசாமி மகன் தமிழ்மணிக்கும் என்னுடைய குமாரத்திகளான ஜானகி மைதிலியை முறையே விவாகம் செய்து கொடுப்பதாய் நிச்சயம் பண்ணி. ஓகே, உங்க பொண்ணுங்க கல்யாணம் இன்விடேஷன் நீங்க போடுறீங்க, ஏதோ ஒண்ணு ஓகே. என்ன ஓகேங்கிறீங்க? இவரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன், இவரு மகன் தமிழ்மணி, நீங்க பொள்ளாச்சி பொன்னுசாமி, உங்க மகன் வேலுமணி. நான் மாத்தி இல்ல சொன்னேன். நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. இவரு பையன் என் பையன் மாதிரி, என் பையன் இவரு பையன் மாதிரி, இவரு பையன் என் பையன் மாதிரி, என் பையன் இவரு பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் மாதிரி, நானே அவருக்கு பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் ஆட்டம், நானே அவருக்கு பையன் ஆட்டம், அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம். ஓஹோ, இருங்க இருங்க, கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. உங்க பையன் அவரை மாதிரி இருக்கிறாரு, அவரு பையன் உங்கள மாதிரி இருக்கிறாரு. இது எப்படிங்க? அது ஒரு பெரிய கதைங்க. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டோமா, அதனால அவர் பையன் ஏன் மாதிரியும் என் பையன் அவர் மாதிரி இருக்காங்க. ஓ அப்படியா? என்னப்பா வாந்தி எடுக்கிற? அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பையன் எப்படி அவரை மாதிரி இருப்பான், அவரு பையன் எப்படி உங்கள மாதிரி இருப்பான்? அப்படிதான்டா. அதுங்க நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டுமே அக்கா தங்கச்சிங்க. அதுல அக்கா தங்கச்சியோட அம்மா மாதிரி இருப்பா, தங்கச்சி அக்காவோட அம்மா மாதிரி இருப்பா. இப்ப கரெக்டா? அச்சா. ஏங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்கிறீங்க, அக்காவுக்கு ஒரு அம்மா தங்கச்சிக்கு ஒரு அம்மாங்கிறீங்க. கணக்கு எங்கேயோ இடிக்கிற. என்னப்பா இருக்கு? ஏங்க இருக்கக்கூடாதா? அவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. இப்போ அது புரியுதா? தப்பு தப்பா புரியுது. ஏங்க இதுல ஒண்ணு கலப்படம் இல்லையே. நீ தானே கொடுத்த. நான் சொல்ல வந்த உனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லு, இப்பவே போறோம். வேற மாப்பிள்ளை பாத்துக்க. இருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் எப்ப குடிச்சாலும் எனக்கு எல்லாமே 2 தெரியுது. குடிக்காமையே எங்களுக்கு எல்லாமே 2 தான். அச்சா அச்சா. அது போட்ட விடுங்க.
கல்யாணத்துக்கு உங்க சைடுல இருந்து யார் யார் வருவாங்க? யாரும் வர மாட்டாங்க. நாங்க வரதே சந்தேகம். ஏன் வர மாட்டீங்க? எங்க பசங்க வர வேண்டாமா? அவங்க தானே கல்யாணத்துக்கு முக்கியம். நாங்க எதுக்கு அனாவசியமா? அப்போ உங்க சைடுல இருந்து யாருமே வர மாட்டாங்களா? யாரும் வர மாட்டாங்க. நாங்க அனாதைங்க. சரி, நீங்க வர வேணாம். உங்க பையங்க சைடுலயாவது யாராவது வரலாம்ல? யாரு அவன் குறுமுட்டா இருக்கான்? நாங்களே அனாதைங்கன்னா எங்க பையங்களும் அனாதைங்க தானே? டேய் விச்சு, என்னடா லாஜிக்கே எல்லாம் பேசுற? அப்போ பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பமே அனாதைங்களா? வாச்சா அச்சா, என்னதான் அனாதைங்களா இருந்தாலும் சொத்து பத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? அதெல்லாம் செலவு கல்லு கடையில பத்திரமா போட்டு வச்சிருக்கேன். சும்மா இருப்பா, அவன் போதையில் இருக்கான். டேய் விஸ்வநாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? ஏன் தெரியாது? மில்லு ஓனர் பொன்னுசாமி. மில்லா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பில்லு தான்டா. என்ன பில்லு கில்லுங்கிறாரு? டேய் விச்சு, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சொல்றேன் கேட்டுக்கடா. நான் சர்வர்டா. சர்வரா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் சமுதாயத்துக்கு சர்வ் பண்ணி அததான் சர்வர்னு அடக்கமா சொல்றாரு. நான் சர்வருங்கத சொல்லி சமாளிச்சிட்டேன். நீ வாட்ச்மேன் ஆச்சே, அதை எப்படி சமாளிப்ப? சம்பந்தி, நான் சமாளிக்கிறேன். சமுதாயத்துல ஆங்காங்கே நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஓரமா நின்னுகிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவரு வாட்ச்மேன். இது லாஜிக். சொன்னீங்க, கை கொடுங்க. அடடடடடா. எனக்கு ஒரு சம்பந்தி சர்வர், இன்னொரு சம்பந்தி வாட்ச்மேன். யாருக்கு இப்படி அமையும்? பிச்சைக்காரனுக்கு தான் அமையும். ஹிந்தி சம்பந்தி, என்ன நீங்க இந்தியில பெரிய பண்டிட்டாச்சே. அச்சாடா, என்ன பத்தி இந்தியில ஒரு கவிதை சொல்லுங்களேன் பாப்போம். உனக்கு ஹிந்தி தெரியுமாடா? சுத்தமா தெரியாது. அப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. ஏக் விஸ்வநாதன், தோ விஸ்வநாதன், ஏக் தோ விஸ்வநாதன், வாஹ் வா. तीन विश्वनाथन, चार विश्वनाथन, एक दो तीन चार विश्वनाथन, एमएस विश्वनाथन. கவிதை பிரமாணமா இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? திருவிளையாடல் படம் பாத்திருக்கீங்களா? அதுல கேபி சுந்தரமால் முருகனை 1 2 3 புகழ்ந்து பாடுறாங்கல்ல, அது மாதிரி விஸ்வநாதன் உங்களை ஹிந்தியில புகழ்ந்து பாடுறாரு. பாருங்க, இந்தி பண்ணிட்டு அவரு பங்குக்கு என்ன பத்தி ஒரு கவிதை சொல்லிட்டாரு. நீங்க பாட்டு வாத்தியார், உங்க பங்குக்கு என்ன பத்தி ஒரு பாட்டு பாடி